இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தைரியப்படுத்த வருகிற ஒரு வார்த்தை வசனங்களை நம்ம தியானித்து அப்படியே நம்ம செபிக்கப்படும் பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அப்படியா என்ன வசனம் சொல்லி பார்க்கும் பொழுது 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம் கடைசி பகுதியில், நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. நீ பலங்கொண்டு தைரியமாயிரு. எதை குறித்து நீ கலங்காத, எதை குறித்தும் பயப்படாத. என்னங்க பண்ணுறது, எதிர்காலத்தை குறித்து பயந்தே போய் கொண்டிருக்கிறது. எக்ஸாம் படிப்பை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. வேலைக்கு போனால் வேலை என்னாகுமோ சொல்லி ஒரு பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேலை கலக்கத்தோடு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. நீ பலங்கொண்டு திடமானதாக இரு, பயப்படாதே, கலங்காதே, நான் உன் கூட இருந்து எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்லி அழகாக அங்கே சொல்கிறத பார்க்க முடியுது. முதல்ல பலங்கொள். உனக்கு ஒரு பலன் வேணும். நீ உன்னுடைய பலத்தோடு நீ போக முடியாது. இருக்கிற பலத்தோடு இடத்துல வா. நான் உன்னை பெரிய புது பலனை கொடுத்து நடத்தி நான் உன்னை பலங்கொண்டு தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீ பயப்படாத, கலங்காமல் இரு. நான் உன் கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவேன். உன் எதிர்கால வாழ்க்கை உங்களை எதிர்த்து நிற்கிறதா? ஒருவேளை கவலை உன்னை அடிக்கடி கடனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? எதை குறித்தும் பயப்படாதபடி இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த நாளில் கர்த்தர் செய்ய வேண்டியதை நீங்கள் பார்ப்பீங்க. எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீ பலங்கொண்டு திடமானதாக இரு, பயப்படாமல் கலங்காமலும் இருந்து சொல்லியிருக்கிறீங்க. அப்படி நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற கலக்கமாக இருக்கிற எங்களுடைய கவலைகளெல்லாம் நீக்கி போட்டு எனக்கு பலங்கொண்டு திடமானதாக இருக்கும்படியாக நீங்கள் செய்யுங்க ஐயா. என் கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி எங்களை பாதுகாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.